ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் சமையல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான கோதுமை மாவை 2-3 கிலோ மொத்தமாக அரைச்சி வச்சுப்போம். இதில் நாளாக இதில் புழு வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். புழு வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு 3 பிரிஞ்சி இலையை இந்த மாவில் போட்டு மூடி வச்சுட்டா எத்தனை மாதம் ஆனாலும் புழு வண்டு பிடிக்காது. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம சுண்டல் செய்யணும்னா ஒரு 8 மணி நேரமாவது பயரை ஊற வைக்கணும். சில சமயம் வேலை டென்ஷன்லையும் மறதிலும் நம்ம பயரை ஊற வைக்க மறந்துடுவோம். இப்போ நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் சுண்டல் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு ஹாட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பயரை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சுண்டல் ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவோம். ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா கலர் மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் நிறைய பேர் நம்ம சாப்பிட மாட்டோம், வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா நிரப்பிக்கோங்க. அதில் வாழைப்பழத்தை காம்பு நனைகிற மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா வாழைப்பழம் 4 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கடுத்தே போகாது. மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் வீட்டில் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி தூள்லாம் யூஸ் பண்ணுவோம். அது நாளாக கொஞ்ச நாளே அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி தூள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ரெஷ்னஸோடு நம்ம யூஸ் பண்ண முடியும், கெட்டியாகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் கத்திரிக்கோல் இருக்கும். இந்த கத்திரிக்கோலில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே அதை ஷார்ப்னஸ் போயிட்டு சரியாக கட் பண்ணாது. அதை ஈஸியாக நம்ம சுலபமாக சரி பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு 2 நாள் தொடர்ச்சியாக கத்திரிக்கோலால் கட் பண்ணும்போது கத்திரிக்கோளுடைய ஷார்ப்னஸை நம்மளோட ரீகெயின் பண்ண முடியும். சில சமயம் நம்ம குக்கரில் ஏதாவது சமைக்கும் போது அது தண்ணிலாம் வழிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்னென்னா கேஸ்கட் லூஸாக இருக்கிறது தான். இதை நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம டைட் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னா இந்த கேஸ்கெட்டை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது இந்த கேஸ்கட் நல்லா டைட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம குக்கரில் யூஸ் பண்ணும்போது வழியாமல் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லோரும் வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணுவோம். இந்த மிக்ஸியை நம்ம நாளடைவில் யூஸ் பண்ணும்போது மிக்ஸியோட ஜாரில் இருக்க பிளேடெல்லாம் ஷார்ப்னஸ் போயிட்டு நல்லா அரைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கல்லுப்பை வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தூளாக அரைக்கும் போது அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த அரைச்ச உப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லைஃப் இஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you soon.